ஹலோ வேண்டர் குக்கிங் காம்ரேட்ஸ். நம்ம டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லலாம் பிரியாணி சாப்பிட்ருப்போம். பட் என்னோட ஃபேவரட் நான் அதில் சாப்பிட்டதில் மஷ்ரூம் பிரியாணி தான். ஸோ என்னோட ஸ்டைலில் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ்க்கு சோம்பு, சீரகம், லவங்கம், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வெடிப்பு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் பல்லாரியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமாட்டு 2 பெரிய மிளகாவை நீல வாக்கில் கீறி அதையும் உள்ளே சேர்த்து இது ஓரளவு மிக்ஸ் ஆகி நல்லா கிளாஸி ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையுமே சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷி ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமாட்டு ஒரு 250 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை க்ளீன் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ்க்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்லி இலை, புதினா இது 2மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது இப்போ நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி தம் போட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணால் டக்கராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ்.